பிகேவும் விஜய் சந்திக்கிறது வந்து கிளியர் இது வந்துட்டு பிஜேபியால் உருவாக்கப்பட்ட இந்த சந்திப்பு. இது ரொம்ப கிளியர். என்னன்னா, இதே ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகேலேருந்து வெளியே வந்துட்டு போய் விசிகே தலைவரை சந்திக்கிறாராமா. அப்போ இதெல்லாம் வந்துட்டு தேர் இஸ் அ ரூமர் தட் விசிகே வந்து அதிமுகவோட அலைன்ஸ் போட போகுதுன்னு ஒரு ரூமர் இருக்குது. எல்லாருமே முட்டாள் கிடையாது. மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அரசியல் கண்ணோட்டத்தில் ஏமாதிரி ஆளுங்களை நாங்கள் நிஜமாவே பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ வந்துட்டு அவர் போய் சந்திக்கிறாராமா. அதுக்கப்புறம் இங்கே பிகேவை கூப்பிட்டு வர்றாராமா விஜய் கிட்டது. இதெல்லாம் வந்துட்டு விஜய், அதிமுக, விசிகா இவங்க எல்லாருமே ஒரு அலைன்ஸ் போட்டுட்டா இவ்வளோ கூத்தும் நடந்துட்டு இருக்குது. இதில் வந்து அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, இதை வந்து நான் இன்னொரு பேட்டியில் சொல்கிறேன். இது வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிமுகவில் இப்போ இபிஎஸ் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை. நான் எல்லாம் அந்த இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு இதில் வீடியோவில் பேசலாம். பட் வந்து இந்த இதை வந்து இவங்களுக்கு டெஃபினெட்லி தே ஆர் ஸ்ட்ராட்டஜைசிங் வந்து இது ஒரு பிளான். இந்த 2026 எலெக்ஷனுக்கு எல்லாமே ஏற்பாடுகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த பார்ட்டி யாரோட அலைன்ஸ் போடணும்னு. நான் இப்போது சொல்கிறேன் பாருங்க, விஜய் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இது ஒரு பொழுதுபோக்கு. இவங்க வந்து நிஜமாகவே நாட்டை பற்றியோ இல்லை மக்கள் பற்றியோ ஒரு சிம்பிள் திங், 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ அவரோட கார் இம்போர்ட் பண்ண காரோட டேக்ஸ், ஓகே, அந்த 1 லட்சமோ 10 லட்சமோ கட்டுறதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போய் அந்த வக்கீலுக்கு செலவு பண்ண முடியுது, அந்த இதெல்லாம் பண்ண முடியுது. அப்போ வந்துட்டு நீ வந்து ஒரு ஒரு கோடியாக இருக்கிற காரை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்களாம் யாருமே யோகிய சிகாமணிகள் கிடையாது. நீங்கள் யாருமே வந்துட்டு ஊழலை எதிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து அரசியலுக்கு வரல. இப்போ ஊழல் எதிர்க்க நான் எதிர்க்கிறேன். நான் ஒரு தனி மனிதனாக இருந்து நான் வந்து